உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஓரல் பேப்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1886 டிசம்பர் 11 அன்னைக்கு ரொமேனியாவில் இருக்கிற பூக்கரஸ்டில் பிறக்கிறார் ஓரல் ஏ பேப்ஸ். இவருடைய அப்பாவான ஓரல் வி பேப்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பூக்கரஸ்டோடைய ஃபேக்கல்ட்டி ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியாக இருந்திருக்கிறாங்க. அதாவது வேதியியல் பேராசிரியராக பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா பூக்கரஸ்ட்லேயே இருக்கிற இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெத்தாலஜி அண்ட் பாக்டீரியாலஜியோடைய ஒரு ஹெட் ஆஃப் கெமிஸ்ட்ரியாகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஓரல் பேப்ஸோடைய அப்பா ஒரு பேராசிரியராக இருந்தனால ஓரல் பேப்ஸுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக ஓரல் பேப்ஸ் வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு 1892ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஓரல் பேப்ஸுக்கு 5 வயசு இருக்கும்போது, அதாவது ஓரல் பேப்ஸ் டிசம்பரில் பிறந்திருந்தனால 1892ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஓரல் பேப்ஸுக்கு 5 வயசு இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பூக்கரஸ்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது அந்த லோக்கல் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து ஓரல் பேப்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஓரல் பேப்ஸ் படித்து வந்தாங்க. பிறகு 1897ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதில் ஓரல் பேப்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே லோக்கல் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால இவர் தொடர்ந்து அங்கே இவருடைய மிடில் எஜுகேஷனையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 6th கிரேட்ல இருந்தும் அதே லோக்கல் ஸ்கூல்லே இவருடைய படிப்பை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இறுதியாக 1900ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 13 வயதில் ஓரல் பேப்ஸ் இவருடைய மிடில் எஜுகேஷன் அதாவது 8th கிரேடையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக பூக்கரஸ்ட்லேயே இருக்கக்கூடிய கோர்கே லேசர் ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது இன்னைக்கு கோர்கே லேசர் நேஷனல் காலேஜ் பூக்கரஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. அது பேரளவில் நேஷனல் காலேஜ் அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு ஹை ஸ்கூல் தான். ஸோ அந்த ஒரு கோர்கே லேசர் ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை 1900ஆம் ஆண்டு சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஓரல் பேப்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஓரல் பேப்ஸுக்கு சயின்ஸ் அறிவியலில் அதிகமான ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. இதுக்கு இவருடைய அப்பாவும் இவருடைய அப்பாவுடைய ஒரு பிரதர் இவருடைய அங்கிள் அவரும் தான் காரணமாக இருந்தாங்க. அதாவது ஓரல் பேப்ஸோடைய அப்பா ஒரு விஞ்ஞானி தான், ஒரு வேதியியலாளர் குறிப்பாக. அதே மாதிரி இவருடைய அப்பாவுடைய பிரதர், அதாவது இவருக்கு சித்தப்பா, அது இங்கிலீஷில் அங்கிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ விக்டர் பேப்ஸ் அப்படின்னு இவருக்கு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவருமே ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராகவும் இருந்தாங்க, ஒரு பாக்டீரியாலஜிஸ்டாகவும் கிருமியியல் நிபுணராகவும் இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் மூலமாக ஓரல் பேப்ஸுக்கு அறிவியலில் ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. மேலும் படிப்படியாக அந்த விக்டர் பேப்ஸ் அப்படின்ற இவருடைய அங்கிள் மூலமாக இவருக்கு மருத்துவத்திலையும் ஆர்வம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1904ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஓரல் பேப்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த கோர்கே லேசர் நேஷனல் காலேஜ் பூக்கரஸ்டில் இருந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அதே கோர்கே லேசர் நேஷனல் காலேஜ் பூக்கரஸ்டில் இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை ஓராண்டு எடுத்து இவர் படித்து 1905ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 18 வயதில் ஓரல் பேப்ஸ் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு 1 இயர் கோர்ஸை இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா பூக்கரஸ்ட்லேயே இருக்கக்கூடிய கேரல் டெவெல்லா யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி அங்கே இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக சேர்க்கிறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து 1905ஆம் ஆண்டிலிருந்து ஓரல் பேப்ஸ் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ரொமேனியாவில் இந்த மருத்துவ படிப்பினுடைய அந்த மெடிக்கல் சிஸ்டமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே கிட்டத்தட்ட 6 ஆண்டு மருத்துவம் படிக்கணும் அந்த நிலை இருந்தது. ஸோ ஓரல் பேப்ஸும் அந்த ஒரு கேரல் டெவெல்லா யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசியில் இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியின்
படிக்கும்போது இவர் மருத்துவ பாடத்திட்டங்கள் அதாவது மெடிக்கல் கரிக்குலமில் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், அதுக்கப்புறம் இந்த கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் இந்த பிரசவம் பார்க்குறது, கைனகாலஜி பெண் நோயியல், டிசீசஸ் ஆஃப் தி சில்ட்ரன் அதாவது இன்னைக்கு பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து இவர் படித்து வந்தாங்க. அடுத்து ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய மருத்துவத்தில் ஒரு சிறந்த மாணவனாகவே ஓரல் பேப்ஸ் வந்து திகழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் இவர் வந்து நிறைய ப்ரைஸஸ் வந்து வின் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1911ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 24 வயதில் ஓரல் பேப்ஸ் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை அந்த கேரல் டெவில்லா யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசியிலேருந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அதே கேரல் டெவில்லா யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசியில் இவர் வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி அதுக்காகவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது 1911ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வந்து இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் இவருடைய அங்கிளான விக்டர் பேப்ஸ் அவர் வந்து இவருடைய அப்பாவுடைய யங்கர் பிரதர் தம்பி. ஸோ இவருக்கு வந்து அங்கிள் சித்தப்பா. அந்த விக்டர் பேப்ஸ் வந்து 1854 காலகட்டத்தில் பிறந்திருந்தவர். ஸோ அவர் வந்து சில சாதனைகள் குறிப்பாக வந்து பாக்டீரியாலஜியில் ஃபஸ்ட்டு ட்ரீட்டஸ் ஒன்று அவர் வந்து விக்டர் ஆண்ட்ரே கர்னல் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி கூட சேர்ந்து எழுதி வெளியிட்டு அவர் வந்து புகழ் பெற்றாங்க. இதை பார்த்த பிறகு தான் ஓரல் பேப்ஸுக்கும் வந்து மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தின் போது அப்படியே ஆராய்ச்சியின் மீதும் ஆர்வம் ஏற்படுது. சும்மா ஒரு மருத்துவராக போய் சிகிச்சை மட்டும் கொடுக்கக்கூடாது, மருத்துவத்தில் குறிப்பாக வந்து மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் அதை கண்டறிஞ்சு அதுக்குண்டான சிகிச்சை கொடுக்கறதுக்குண்டான வழிமுறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் தொடரணும் அப்படின்னு ஓரல் பேப்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் முடிவு செய்கிறாங்க. இதுக்கிடையில் 1915ஆம் ஆண்டு இவருடைய 1915ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 28 வயதில் ஓரல் பேப்ஸ் வந்து இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை இந்த ஒரு கேரல் டெவில்லா யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசியிலிருந்து முடிக்கிறாங்க. முடிக்கும்போது மேக்னா cum laude அப்படின்ற கௌரவத்தோடு இருந்தாங்க. மேலும் இவருக்கு வந்து ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன் தரப்பில் இருந்து ஹிலல் அவார்டானது வழங்கப்பட்டது இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்காக. மேலும் இவருக்கு இந்த ரொமேனியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அவங்க தரப்பில் இருந்து லேசர் அவார்டு அப்படின்ற ப்ரைஸும் வழங்கப்பட்டது. இந்த சமயம் இவர் வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் கிளினிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி அப்படின்னு சொல்லி இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான தீசஸ் ஆய்வு கட்டுரையை இவர் வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க. இதுக்காக தான் இந்த ஹிலல் அவார்ட் ஃப்ரம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன் அண்ட் லேசர் அவார்ட் ஃப்ரம் ரொமேனியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் இந்த 2 விருதுகளுமே இவர் கிடைச்சது. மேலும் டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரியும் இந்த 1915ஆம் ஆண்டு தான் ஓரல் பேப்ஸ் வந்து முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பூக்கரஸ்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் இவர் ஜாயின் பண்ணி மருத்துவ பயிற்சியை பெற ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஓரல் பேப்ஸ் வந்து மருத்துவம் படித்து முடித்த உடனே ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஓரல் பேப்ஸ் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஓரல் பேப்ஸை நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் ஓரல் பேப்ஸ் வந்து சரியாக செஞ்சால் தான் இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இவர் வந்து அந்த பூக்கரஸ்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி மெடிக்கல் ட்ரைனிங் வந்து பெற தொடங்குறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் ஓரல் பேப்ஸ் வந்து ரொமேனியன் லாங்குவேஜில் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச் பேப்பரை இது 1915ஆம் ஆண்டு இவர் வந்து வெளியிடுறாங்க. அது வந்து பெலக்ரா அப்படின்ற நோய் குறித்து. பெலக்ரா அப்படின்றது வந்து இந்த நிக்கோட்டினிக் அப்படின்னு சொல்லி நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஒரு அமிலம் இருக்குது. இது வந்து இந்த சோளம் பால் இது மாதிரியான உணவுகள்ல இருந்து மனிதர்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து உணவில் வந்து குறையும் போது டயட்டில் உணவு முறையில் இந்த நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படின்ற இந்த அமிலத்தை நம்ம உட்கொள்றதை நிறுத்த ஆரம்பிக்கும் போது குறைக்கும் போது நம்மளுடைய உடலில் இந்த பெலக்ரா அப்படின்ற நோய் ஏற்படும். இந்த பெலக்ராவுடைய சிம்டம் வந்து வயிற்றுப்போக்கு, அதுக்கப்புறமா இந்த டெர்மடைட்டிஸ் அப்படின்ற தோல் அலர்ஜி, அதே மாதிரி மென்டல் டிஸ்டர்பன்ஸ் மன உளைச்சல், ஸோ இதெல்லாமே வந்து ஏற்படும். ஸோ இதுதான் இந்த பெலக்ரா அப்படின்ற நோயானது. ஸோ அதில் ஒரு ரிசர்ச் வந்து இவர் பண்ணி செர்சட்டரி ஆரிஜினல் டெஸ்ப்ரி பெலக்ரா இன் ரொமேனியா அப்படின்ற டைட்டிலில் ரொமேனியன் லாங்குவேஜில் இவர் 1915ஆம் ஆண்டு இந்த ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது இங்கிலீஷில் வந்து
ஒரிஜினல் ரிசர்ச் ஆன் பெலக்ரா இன் ரொமேனியா அப்படின்னு அர்த்தம். இது 1915ஆம் ஆண்டு இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல பெத்தாலஜி நோயியலில் இவர் அதிக ஆர்வமும் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதாவது பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயினுடைய தன்மைகள், அந்த தன்மைகளால் மாற்றமடையக்கூடிய உடல் திசுக்கள், செல்கள், இது குறித்தெல்லாம் படிக்கிறது பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. ஸோ அதில் ஓரல் பேப்ஸ் வந்து இவருடைய ஆர்வம் காட்டி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெத்தாலஜி சார்ந்த நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் நிறைய இவர் எழுதி அதை தொடர்ச்சியாக வந்து ரொமேனியாவில் பப்ளிஷ் பண்ணியும் வந்தாங்க. இப்படியே மெல்ல மெல்ல இவர் வந்து ஃபேமஸ் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் இவர் வந்து கிட்டத்தட்ட 4 மொழிகளுக்கு மேலே அறிஞ்சிருந்தாங்க. அதாவது கிரீக், லட்டின், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதே மாதிரி ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், அடுத்து ரொமேனியன் லாங்குவேஜ் அப்படின்னு இவ்வளோ மொழிகள் வந்து இவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ வெவ்வேறு மொழிகள்லையும் இவர் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் எழுதி வந்தாங்க. இந்த நிலையில் 1919ஆம் ஆண்டு இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியை பெறாங்க. இந்த பூக்கரஸ்ட்லேயே இருந்த இன்றைக்கும் இருக்கக்கூடிய இந்த கோல்டியா கிளினிக் ஹாஸ்பிட்டல், அது வந்து அந்த காலகட்டத்தில் கோல்டியா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதனுடைய கைனகாலஜிக்கல் கிளினிக், அங்கே இவர் வந்து பெத்தலாஜிக்கல் ஸ்பெஷலிஸ்டாக 1919ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. நியமிக்கப்பட்ட பிறகு ஓரல் பேப்ஸ் வந்து அங்கே இவருடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1921ஆம் ஆண்டு அந்த ஒரு கோல்டியா ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து அந்த கைனகாலஜிக்கல் கிளினிக்கில், அதாவது கோல்டியா ஹாஸ்பிட்டலுடைய கைனகாலஜிக்கல் கிளினிக், அங்கே இவர் ஒரு அசிஸ்டன்ட் லெக்சரராக, உதவி விரிவுரையாளராக 1921ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. ஸோ அங்கு வந்து மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் அந்த கோல்டியா ஹாஸ்பிட்டலில் வழங்கப்படும். அதாவது வெறும் நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலில் வழங்கப்படாது, அங்கே மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். ஸோ அங்கே தான் இவர் ஒரு அசிஸ்டன்ட் லெக்சரராக ஒரு டீச்சிங் கெரியரை இவர் வந்து 1921ஆம் ஆண்டு ஓரல் பேப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து புற்றுநோய் சார்ந்த ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ள தொடங்குறாங்க. அதுக்கப்புறமா கருப்பை, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் இவர் வந்து ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்குறாங்க. அதில் குறிப்பாக இந்த யூட்டரஸ் அப்படின்ற கருப்பை, ஸோ அதில் ஏற்படக்கூடிய இந்த மியூகோசல் ஹைப்பர்பிளேசியா, அது குறித்து இவர் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அந்த முடிவை 1924ஆம் ஆண்டு ஓரல் பேப்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஜர் ஈட்டியாலஜி டர் யூட்டரின் ஸ்லைமாத்தஸ்பிளேசி அப்படின்னு சொல்லி இவர் வந்து அதை ஜெர்மன் லாங்குவேஜில் வெளியிட்டாங்க. அதனுடைய இங்கிலீஷ் வந்து ஆன் தி ஈட்டியாலஜி ஆஃப் யூட்டரின் மியூகோசல் ஹைப்பர்பிளேசியா அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆன் தி ஈட்டியாலஜி ஆஃப் யூட்டரின் மியூகோசல் ஹைப்பர்பிளேசியா தான் இங்கிலீஷில். ஸோ இது 1924ஆம் ஆண்டு இவரால் ஓரல் பேப்ஸ்னால் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ இதில் அந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த ஹைப்பர்பிளேசியா, மியூகோசல் ஹைப்பர்பிளேசியா குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய காரணம், இந்த கருப்பையில் ஏன் இந்த ஹைப்பர்பிளேசியா ஏற்படுது அப்படின்ற அந்த காரணத்தை தான் இவர் ஆய்வு செஞ்சு இந்த 1924ஆம் ஆண்டு வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கிடையில் 1925ஆம் ஆண்டு இவருடைய ஓரல் பேப்ஸோடைய அப்பாவான ஓரல் வி பேப்ஸ், அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 73 வயதில் இறந்து போகிறாங்க. ஏன்னா அவர் அதாவது ஓரல் பேப்ஸோடைய அப்பா 1852 பிறந்திருந்தாங்க. அவர் 1925ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 73 வயதில் இறந்து போகிறாங்க. இது வந்து ஓரல் பேப்ஸோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் 1926 இந்த காலகட்டத்தில் ஓரல் பேப்ஸோடைய அந்த அங்கிள் ஒருத்தர், அதாவது இவருடைய சித்தப்பா விக்டர் பேப்ஸ், அவர் வந்து அவருடைய கிட்டத்தட்ட 72 வயதில் இறந்து போகிறாங்க. ஏன்னா இவருடைய அங்கிள் வந்து 1854 பிறந்திருந்தாங்க. 1926 கிட்டத்தட்ட அவருடைய 72 வயதில் இறந்து போகிறாங்க. இதே காலகட்டத்தில் ஓரல் பேப்ஸோடைய அம்மாவும் வந்து இறந்து போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்து நிறைய உயிரிழப்புகள் ஓரல் பேப்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய ஒரு ஒழுக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருந்தது, பெரிய சோகத்தை இவருக்கு கொடுத்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து ஓரல் பேப்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இந்த கருமுட்டையில் ஏற்படக்கூடிய டூமர்ஸ் குறித்து இவர் வந்து, அதாவது கட்டிகள் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவை 1927ஆம் ஆண்டு ஜெர்மன் லாங்குவேஜ்லேயே எழுதுறதுக்குண்டான அந்த ப்ரிப்பரேஷனில் ஓரல் பேப்ஸ் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இந்த செர்விக்ஸ் அப்படின்ற இந்த கருப்பை வாய், இந்த கருப்பை வாய் அப்படின்னா இப்போ யூட்டரஸ் அப்படின்றது கருப்பை, அந்த கருப்பையினுடைய கீழ்ப்பகுதியில் அதனுடைய முடிவு, அதுதான் வந்து
செர்விக்ஸ் அப்படின்னு கருப்பை வாய் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே வந்து பெண்களுக்கு வந்து அந்த புற்றுநோயானது கேன்சர் ஆனது ஏற்பட்டு வந்தது. அதுதான் செர்விக்கல் கேன்சர் அப்படின்றது. ஆனால் அது வந்து சரியாக கண்டறிகிறதுக்கு உண்டான, அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து செர்விக்கல் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கு உண்டான அந்த பெரிய ஆராய்ச்சிகள் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்தாலும் கண்டுபிடிப்புகள் பெருசாக கிடையாது. அதாவது எப்படி அவங்களுக்கு செர்விக்கல் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அப்போ அந்த ஒரு வாய்ப்பை நோக்கி தான் ஓரல் பேப்ஸ் வந்து ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. குறிப்பாக இந்த மாதிரி அந்த யூட்டரஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அது குறித்து இவர் வந்து இவருடைய ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டு வந்தாங்க. அந்த ஆராய்ச்சியில் ஓரல் பேப்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் வந்து கண்டறிகிறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளாட்டினம் லூப் அப்படின்ற ஒரு டூல், ஒரு பிளாட்டினம் லூப் அப்படின்றது வந்து இந்த செல்கள், அதுக்கப்புறமா சின்ன சின்ன மைக்ரோ நுண்ணுயிரிகள் அதெல்லாமே வந்து தனியாக எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய லேபரட்டரிஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான் இந்த பிளாட்டினம் லூப் அப்படின்றது. ஸோ அதை வந்து இவர் உருவாக்குறாங்க. அதை ஓரல் பேப்ஸ் வந்து உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அதை பயன்படுத்தி செர்விக்ஸில் இருந்து அந்த கருப்பை வாயிலிருந்து செல்களை வந்து இவர் வந்து அந்த பிளாட்டினம் லூப்பை வச்சு எடுத்துட்டு ஒரு 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 ஸ்லைடில் வந்து இவர் வந்து வச்சிடறாங்க. ஸ்லைடு அப்படின்றது கிளாஸ் மாதிரி இருக்கும். கிளாஸ் ஸ்லைடு ரொம்ப வந்து மென்மையாக இருக்கும். அதில் செல்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஸோ அதில் வந்து அந்த செல்களை வந்து வைக்கிறாங்க. வச்சு அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதாவது உலர வைக்கிறாங்க. காற்றுல வந்து உலர வைக்கிறது. அதாவது அதில் நீர் திரவம்லாம் இருந்ததுன்னா அது வந்து காற்றுல காஞ்சி வெறும் செல்கள் மட்டும் இருக்கணும் அந்த ஸ்லைடில். அதுக்காக அவர் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா கருப்பை வாய் அப்படின்றது அங்கே வந்து ஈரத்தன்மை கொண்டது. அங்கேருந்து செல்கள் எடுக்கும்போது செல்களின் மீது வந்து திரவங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வடிஞ்சு அது வந்து முழுமையாக வந்து ட்ரை ஆகணும். அதுக்காக இந்த ஒரு ஸ்லைடில், அந்த கிளாஸ் ஸ்லைடில் இவர் வந்து அதை வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறமா அது வந்து காஞ்சதுக்கப்புறமா ஸ்டைன் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டைன்ட் அப்படின்றது வந்து அதில் வந்து கெமிக்கல் கலர்ஸை வந்து ஆட் பண்ணுறது. அந்த செல்களின் மேலே வந்து அப்படியே கலரை பூசுறது. அப்படி பூசும்போது அதன் மூலமாக அந்த செல்களின்ல ஏதாவது ஒரு அப்நார்மலாக அசாதாரணமான ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா, குறிப்பாக வந்து கேன்சர் செல்கள் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த சாயம் அதில் வந்து பூசும்போதே அதை வந்து நமக்கு தனியாக காமிச்சு கொடுத்துரும். ஸோ இந்த ஒரு முறையை வந்து ஓரல் பேப்ஸ் தான் வந்து முதல்ல இந்த உலகத்திலேயே முதல் முறை அதை கண்டறிகிறாங்க. அதை கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் அதை 1927 ஜனவரி 23 அன்னைக்கு ரொமேனியன் சொசைட்டி ஆஃப் கைனகாலஜி அப்படின்னு சொல்லி பெண் நோயியல் சங்கம் ரொமேனியாவில், ஸோ அது பூக்கரஸ்டில் இருக்குது. ஸோ அங்கே வந்து இவர் ரொமேனியன் லாங்குவேஜில் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இதே 1927 காலகட்டத்தில் இவர் வந்து அதை இன்னொரு ஜெர்மன் லாங்குவேஜில் அது வந்து யூட்டரின் ஹைப்பர்பிளேசியா அண்டு ஒவேரியன் டூமர்ஸ் அப்படின்ற டைட்டில். இது இங்கிலீஷில் நான் சொல்கிறேன், ஆனால் இவர் ஜெர்மன் மொழியில் தான் அதை எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இதே 1927 இவர் பிரெஞ்சு லாங்குவேஜில் ஒரு ஒர்க்கை வந்து எழுதுறாங்க. இந்த ஒரு முடிவை, அதாவது இந்த பிக்மெண்ட் அந்த கலர் நிறமையை பயன்படுத்தி செல்களின் மீது அடிக்கும்போது அதில் வித்தியாசத்தை கொடுக்கும். அதன் மூலமாக கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை வந்து இவர் இந்த காலகட்டத்தில் ஆய்வு முடிவை பிரெஞ்சு லாங்குவேஜில் ஓரல் பேப்ஸ் வந்து எழுதுறாங்க. அந்த எழுதப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை வந்து பிரான்ச்டு பிக்மெண்ட் செல்ஸ் இன் பாலிப் அப்படின்னு சொல்லி பிரான்ச்டு பிக்மெண்ட் செல்ஸ் இன் பாலிப் ஆஃப் யூட்டரன் லைனிங் அப்படின்ற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1928 ஏப்ரல் 11 அன்னைக்கு இதை வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற லெப்ரஸ் மெடிக்கோல் அப்படின்ற ஒரு ஜேர்னல், அது வந்து மெடிக்கல் ப்ரெஸ் ஆஃப் பாரிஸ், ஸோ அதில் வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி இவர் பண்ணுறாங்க. இதே 1928 இறுதி காலகட்டத்தில் ஜார்ஜோஸ் பெப்பாலிகலோ அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாளர். இந்த ஜார்ஜோஸ் பெப்பாலிகலோவுடைய ஃபுல் நேம் வந்து ஜார்ஜோஸ் நிக்கோலோ பெப்பாலிகலோ. அவர் ஷார்ட்டா ஜார்ஜ் பெப்பாலிகலோ அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இவர் வந்து கிரீஸில் இருக்கிற கைமி அப்படின்ற இடத்த வந்து சேர்ந்தவர். அவருமே வந்து இதே மாதிரியான ஒரு முறையை 1928 பிறகு அவர் வந்து கண்டறிகிறாங்க. ஆனால் அவர் கண்டறிஞ்சதை அவர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுதான் இவருக்கும் அவருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அதாவது ஓரல் பேப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க இந்த ஒரு முறையை. இதை வந்து இவர் ஜெர்மன் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ், ரொமேனியன் லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணலை. ஆனால் ஜார்ஜோஸ் பெப்பாலிகலோ வந்து இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த காலகட்டத்திலலாம் இந்த பிரிட்டன் வந்து மிகப்பெரிய அளவில் பிரிட்டிஷ் காலனியை உலகம் முழுக்க வந்து செலுத்தி வந்தாங்க. அப்படி
அப்படி இருக்கும்போது ஆங்கிலத்தில் ஒரு ஆராய்ச்சி பேப்பர் வந்து வெளிவருது அப்படின்றது ரொம்ப வேகமாக வந்து ரீச் ஆகும். இதே வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் வெளியிட்டால் ஃப்ரான்ஸில் மட்டும் ஃபேமஸ் ஆகும், ரொமேனியன் லாங்குவேஜில் வெளியிட்டால் ரொமேனியாவில் மட்டும் ஃபேமஸ் ஆகும், ஜெர்மன் லாங்குவேஜில் வெளியிட்டால் ஜெர்மனியில் மட்டும் ஃபேமஸ் ஆகும். ஸோ அது மாதிரி இருந்தது. ஆனால் இவர் வந்து ஜார்ஜோஸ் பெப்பாலிகாலோ வந்து அதை இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இவருக்கு வந்து உலக புகழ் கிடைச்சது. ஆனால் ஓரல் பேப்ஸ் தான் அதை முதல்ல கண்டறிஞ்சார் அப்படின்றது மறைக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓரல் பேப்ஸோடைய அந்த ஆய்வினுடைய அந்த ப்ரொசீஜர் மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஒரு பிளாட்டினம் டியூப் லூப் எடுத்துப்பாங்க. அந்த பிளாட்டினம் லூப்பை பயன்படுத்தி செர்விக்ஸ் அப்படின்ற கருப்பை வாய் அதிலிருந்து செல்களை எடுத்து ட்ரை பண்ணுறதுக்காக கிளாஸ் ஸ்லைடில் வந்து வைக்கிறது. அந்த கிளாஸ் ஸ்லைடில் வச்சதுக்கு அப்புறமா மூன்றாவதாக செய்யக்கூடியது அதில் வந்து ஸ்டைன் பண்ணுறது. அதுக்கு வந்து நிறம், அந்த கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி நிறத்தை வந்து அதில் பூசுறது. அதன் மூலமாக ஏதாவது வித்தியாசம் இருந்ததுன்னா செர்விக்கல் கேன்சர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 விஷயம் தான். ஒன்று வந்து பிளாட்டினம் லூப்பை பயன்படுத்தி செர்விக்ஸில் இருந்து செல்ஸை வெளியெடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த எடுக்கப்பட்ட செல்ஸை ரெண்டாவதாக அந்த கிளாஸ் ஸ்லைடில் வந்து வச்சு அதை வந்து உலர்த்தணும். மூன்றாவதாக அந்த உலர்த்தப்பட்ட செல்களின் மீது ஸ்டைன் பண்ணணும். இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அடிக்கணும். அதன் மூலமாக ஏதாவது வித்தியாசம் இருந்தால் செர்விக்கல் கேன்சர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வித்தியாசம் இல்லைன்னா செர்விக்கல் கேன்சர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து வேஜினல் ஸ்மியர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து பேப் டெஸ்ட் அப்படின்னும் பேப் ஸ்மியர் அப்படின்னும் அழைக்கப்பட ஆரம்பிக்குது. ஏன்னா ஜார்ஜஸ் பெப்பானிகாலோ அவர் வந்து இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணார்ன்ற காரணத்தினாலேயே உலகமானது அவர் தான் வந்து முதல்ல அதை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அவருடைய பேரை அந்த டெஸ்ட்டுக்கு வந்து வச்சது. ஸோ அதுக்கு 2 பேர் இருக்குது. ஒன்று வந்து வேஜினல் ஸ்மியர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இன்னொன்று வந்து பேப் டெஸ்ட். அது வந்து பேப் ஸ்மியர் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ இது வந்து உலகத்திலேயே இந்த செர்விக்கல் கேன்சர் இருக்கிறத ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது செர்விக்கல் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுற முதல் முறை, இந்த முதல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் இது. ஸோ இதை கண்டறிஞ்ச உண்மையான நபர் ஓரல் பேப்ஸ். இவருமே ஜார்ஜஸ் பெப்பாலிகாலோவும் வந்து ஒன்றும் ஓரல் பேப்ஸ் கண்டுபிடிச்சதை அப்படியே வந்து பிரதி எடுக்கலை. அவர்கிட்ட இருந்து அவருக்கு தெரியாமலாம் பண்ணலை. இவரும் தனியாக தான் அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ 2 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து 2 பேரும் அறியாமலே அவங்களே ஒரே மாதிரியான டெக்னிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணது ஓரல் பேப்ஸ். ஆனால் ஜார்ஜஸ் பெப்பாலிகாலோ அதை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வெளியிட்டாங்க அந்த ரிசர்ச் பேப்பரை. அதனாலேயே அவர் வந்து ஃபேமஸ் ஆனாங்க, இவர் வந்து ஃபேமஸ் ஆகலை. இதெல்லாம் பெரிய அளவில் ஓரல் பேப்ஸ் வந்து கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு இன்னும் பல ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. குறிப்பாக 1929ஆம் ஆண்டு இவர் வந்து ஆன் தி ஹிஸ்டோபெத்தாலஜி ஆஃப் எ ரெக்கரிங் லெப்போமா ஆஃப் தி ப்ரொலிஃபரேட்டிங் கிளாஞ்சுலர் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது. இது 1929ஆம் ஆண்டு ஓரல் பேப்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் இதே 1929ஆம் ஆண்டு ஓரல் பேப்ஸ் வந்து இவர் ஏற்கனவே படித்த கேரல் டெவில்லா யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி, அங்கே இவர் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, உதவி பேராசிரியராக நியமிக்கப்படுறாங்க. அதை தொடர்ந்து 1930ஆம் ஆண்டு ஓரல் பேப்ஸ் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க. அதுவும் வந்து புற்றுநோய் சார்ந்தே இவர் வந்து பண்றாங்க. அது வந்து தைமஸ் எட் கேன்சர் டு குட்ரோன் அப்படின்ற டைட்டில் பிரெஞ்சு லாங்குவேஜில் 1930ஆம் ஆண்டு இவர் வெளியிடுறாங்க. இது இங்கிலீஷில் வந்து தைமசன் கேன்சர் அப்படின்னு, தைமசன் தார் கேன்சர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இவர் வந்து தைராய்டு குறித்த ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க. தைமஸ் குறித்தும் ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க. தைமஸ் அப்படின்றது ஒரு லிம்ஃபைடு ஆர்கன். அது வந்து கழுத்தில் வந்து இருக்கும். இந்த ஆர்கன் தான் வந்து நம்மளுடைய உடலில் வந்து அந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி, அதுக்கு வந்து டி செல்ஸை வழங்கக்கூடியது இந்த தைமஸ் அப்படின்ற உறுப்பு தான். ஸோ அது குறித்தும் தைராய்டு ஹார்மோன் அது குறித்தும் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி 1930ஆம் ஆண்டு தைமஸ் எட் தைராய்டு அப்படின்னு பிரெஞ்சில் வெளியிடுறாங்க. இது இங்கிலீஷில் தைமஸ் அண்டு தைராய்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் 1930ஆம் ஆண்டு பண்ணுறாங்க. மேலும் இதே 1930ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 43-44 வயதில் ஓரல் பேப்ஸ் வந்து லூசியா செர்பனெஸ்கியூ அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு இவர் வந்து வயசு ஆயிடுச்சு, 43 வயசு. அந்த வயசில் வந்து ஓரல் பேப்ஸ் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஓரல் பேப்ஸ் மற்றும் இவருடைய மனைவியான லூசியா செர்பனெஸ்கியூ பேப்ஸ், இவங்க 2 பேருடைய வாழ்க்கையானது ரொம்ப நல்லாவே போக ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் இவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை. இதன் காரணமாக ஓரல் பேப்ஸும் இவருடைய மனைவியான லூசியா செர்பனெஸ்கியூ பேப்ஸ் இவங்க 2 பேருமே ஒரு பெண் குழந்தையை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க, தத்தெடுத்து
எடுத்து அந்த குழந்தையை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு பெண் குழந்தையானது சிங்கர் ஆகணும், பாடகி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்கு ஓரல் பேப்ஸும் இவருடைய மனைவியும் ஆதரவாக இருந்து வந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, ஓரல் பேப்ஸ் தொடர்ச்சியாக இன்னொரு பக்கம் வந்தால் கேரல் டெவில்லாம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசியில் தொடர்ச்சியாக இவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த 1928க்கு பிறகு தான் ஜார்ஜஸ் பெப்பானிகாலோ அதை இங்கிலீஷில் அதை கண்டுபிடிச்சி இங்கிலீஷில் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே ஓரல் பேப்ஸ் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்றது 1935களுக்கு பிறகு தான் மெல்ல மெல்ல அறியப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஏன்னா இவர் பிரான்ஸில் 1928 ஏப்ரல் 11 வெளியிட்டிருக்கிறாங்க. ரொமேனியாவில் 1927 ஜனவரி 23 வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ரிசர்ச் பேப்பர்ஸோடைய டேட்ஸ் அவர் வெளியிட்டிருந்த அந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு ஓரல் பேப்ஸ் தான் இதை வந்து முதல்ல கண்டறிஞ்ச டிஸ்கவர் பண்ண நபர் அப்படின்னு இவர் அதுக்கப்புறம் தான் அங்கீகாரம் பெறாங்க. ஆனால் அது ரொமேனியாவில் மட்டும்தான். ஏன்னா ரொமேனியாவில் அந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு உண்டான பேரானது பேர் மாற்றம் பண்ணப்படுது. அது வந்து மெத்தோட் பேப்ஸ் பெப்பானிகாலோ அப்படின்னு ஓரல் பேப்ஸோடைய பேர் முன்னாடி வச்சு ஜார்ஜஸ் பெப்பானிகாலோடைய பேர் பின்னாடி வச்சு மெத்தோட் பேப்ஸ் பெப்பானிகாலோ அப்படின்னு மெத்தோட் பேப்ஸ் பெப்பானிகாலோ அப்படின்னு அதுக்கு வந்து பேர் வச்சாங்க. ஸோ இது வந்து ஓரல் பேப்ஸுக்கு அவருடைய சொந்த நாட்டில் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க 1941 இந்த காலகட்டத்தில் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்ற பதவியிலிருந்து கேரல் டெவில்லா யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி அங்கேருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணி இதே 1941 ஓரல் பேப்ஸ் வந்து பூக்கரஸ்ட்லேயே இருக்கிற சென்டர் ஃபார் டயக்னோசிஸ் அண்ட் கேர் ஆஃப் கேன்சர் அங்கே வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணி அங்கே இவருடைய ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. இந்த நிலையில் தான் 1943 இந்த சமயம் தான் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஆனது மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டுக்கு வர தொடங்குது. ஜார்ஜஸ் பெப்பானிகாலோ வந்து அதை மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியை மேற்கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில நபர்கள், 2 முக்கியமான நபர்கள், ஒருத்தர் வந்து டாக்டர் மைக்கேல், இன்னொருத்தர் வந்து எலியட் பிலிப் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர். இவங்க 2 பேரும் வந்து உண்மையிலேயே ஓரல் பேப்ஸ் தான் வந்து இதை முதல் முறை கண்டறிஞ்ச நபர் அப்படின்றத அதை பிலீவ் பண்ணி அது சார்ந்து நிறைய சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஆதரவையும் தெரிவித்தாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் ஓரல் பேப்ஸ் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. அவர் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பெருமையை பெறணும் அப்படின்னு ஒருபோதும் ஓரல் பேப்ஸ் வந்து நினைக்கல. அதுக்கு பதிலாக அந்த ஒரு சர்ஜிக்கல் முறையினால நிறைய பெண்கள் உண்மையிலேயே அவங்க வந்து புற்றுநோய் இருக்குதா இல்லை அந்த புற்றுநோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அதை வந்து முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதை தடுக்க முடிஞ்சு பெண்கள் காப்பாற்றப்பட்டால் போதும். அதுதான் ஓரல் பேப்ஸோடைய எண்ணமாக இருந்தது. இதுக்கிடையில் 1948 அந்த சென்டர் ஃபார் டயக்னோசிஸ் அண்ட் கேர் ஆஃப் கேன்சர் அங்கேருந்து இவர் வந்து வெளியேறாங்க. வெளியேறி இதே 1948 இன்ஸ்டிடியூட் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு பெத்தாலஜிஸ்டாகவும் ரிசர்ச்சராகவும், அதாவது ஒரு நோயியல் நிபுணராகவும் ஆராய்ச்சியாளராகவும் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி 1950 காலகட்டத்தில் ஓரல் பேப்ஸ் இன்னும் நிறைய புற்றுநோய் சார்ந்து ஹார்மோன் சுரப்பிகள் சார்ந்த ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் இந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னால செர்விக்கல் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் செர்விக்கல் கேன்சர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதையும் முன்கூட்டியே கண்டறியக்கூடிய ஓரல் பேப்ஸோடைய அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அது வந்து மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து உடனடியாக அவங்களுக்கு புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காப்பாற்றப்பட்டாங்க. இல்லைனா புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு, அதுக்குண்டான சரியான சிகிச்சை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அதை கண்டறிஞ்சு அதுக்குண்டான சிகிச்சை வழங்குறது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணப்பட்டு நிறைய பெண்கள் வந்து காப்பாற்றப்பட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாமே வாழ்நாள் முழுக்க ஓரல் பேப்ஸ் வந்து பார்த்து மகிழ்ந்து வாழ்ந்து வந்தாங்க. இறுதியாக இவர் வந்து 1961 டிசம்பர் 31 அன்னைக்கு இவருடைய 75 வயதில் ஓரல் பேப்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1961 டிசம்பர் 31 இவருடைய 75 வயதில் ஓரல் பேப்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், இவர் வந்து 1962 ஆகஸ்ட் 7 அப்போ இறந்தார் அப்படின்னு கூட ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அது வந்து உறுதிப்படுத்தப்படலை. இவர் 1961 டிசம்பர் 31 இந்த காலகட்டத்தில் தான் ஓரல் பேப்ஸ் வந்து இறந்தார் அப்படின்றது இப்போதைக்கு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவருடைய 75 வயதில் ஓரல் பேப்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1962 பிப்ரவரி 19 அப்போ தான் அந்த ஜார்ஜஸ் நிக்கோலோ பெப்பானிகாலோ அவருமே வந்து இறந்து போகிறாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 78 வயதில் இறந்து போகிறாங்க. ஏன்னா அவர் 1883 அந்த காலகட்டத்தில் 1883 பிறந்தவர். 1962 அவர் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இது மாதிரி 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. ஓரல் பேப்ஸ் வந்து இறந்து போயிட்டாலும் இவர் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஃபார் செர்விக்கல் கேன்சர் அதை வந்து கண்டுபிடிச்ச நபராக பிற்காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டாங்க. ஸோ என்ன தான் வந்து
பேரளவில், அதாவது பேரளவில் அப்படின்னு சொல்கிறத விட அந்த பதிப்பு ரீதியாக அவர் தான் ஜார்ஜஸ் பெப்பானிக்காலோ தான் அதை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அதை இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணனால அவர் வந்து முறைப்படி அவர் அப்படின்னு சொல்லி முதல் நபர் அப்படின்னு அறியப்பட்டாலும் உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே இந்த ஒரு செர்விக்கல் கேன்சரை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு உண்டான இந்த செர்விக்கல் டெஸ்ட்டை முதல் முறை கண்டுபிடிச்ச நபர் வந்து இந்த ஓரல் பேப்ஸ் தான். ஸோ இவருக்கு அதாவது அங்கீகாரம் ரீதியாக அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக இவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னாலும் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் இன்னும் நிறைய மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் மத்தியில் ஓரல் பேப்ஸ் தான் வந்து இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை கண்டுபிடிச்ச நபர் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டு இன்னைக்கு வரைக்குமே பெரிய அளவில் கௌரவப்படுத்தப்பட்டு வராங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் கண்டுபிடிச்ச இந்த ஒரு டெஸ்ட்னால சுமாராக தோராயமாக இந்த காலகட்டம் வரைக்கும் 6 மில்லியன் பெண்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதாவது 60 லட்சம் பெண்களுக்கு மேற்பட்டவருக்கு வந்து செர்விக்கல் கேன்சர் இருக்குது அப்படின்றது முன்கூட்டியே கண்டுபிடிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே. அது மட்டும் இல்லாமல் இல்லைனா செர்விக்கல் கேன்சர் இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அது முன்கூட்டியே கண்டறியப்பட்டது. ஸோ அதன் மூலமாக இவ்வளோ பெண்கள் 60 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இல்லைன்னா இன்னும் வரைக்கும் அந்த கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து அவங்கள இருப்பாங்க, அவங்களுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இல்லைனா இப்போ கேன்சர் இருக்கா இல்லையா, எதுவுமே வந்து டயக்னோஸ் பண்ண முடியாமல் நிறைய பெண்கள் 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து முன்கூட்டியே இறந்திருக்க வாய்ப்பு இருந்தது. ஸோ அப்பேற்பட்ட அந்த 60 லட்சம் பெண்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்கன்னா ஓரல் பேப்ஸ் மற்றும் ஜார்ஜ் பெப்பானிக்காலோ இவங்க 2 பேருடைய முயற்சி தான் காரணம். அந்த முயற்சிக்கு அடித்தளமிட்டவர் வந்து ஓரல் பேப்ஸ் தான். ஸோ இப்பேற்பட்ட ஓரல் பேப்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.